என்னதான் பிரச்சனை? ஓட்டு குறையுமா? பேசுறது ஜாதிக்கு தூரமா இருங்க, ஜாதிங்கிறத தள்ளியே வைங்க. ஏன்னா தீண்டாமைக்கு எதிராக, விடுதலைக்கு எதிராக பேசிய பெரியாருக்கே ஜாதி சாயம் பூசுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. பெரியாருக்கே அப்படிங்கறதுல நான் ஏற்கல. பெரியாருக்கே இல்ல, பெரியாருடைய சாதி உணர்வு, சாதிய வெறியெல்லாம் நாங்க சொன்னா நீங்க பதில் சொல்லுவீங்களா? உங்களதான் சொல்லியிருக்காரு அவரு. யாரு? நான் சாதி செய்ய இல்ல, அவரே பூஜிக்கிட்டு வருதானே. இப்ப நான் தான் முகமது அலி ஜின்னாவுக்கு எழுதுற கடிதத்தை அனுப்புறவான்னு கேட்டேன், நீங்க ஒன்றும் சொல்லையே. ஆந்திராவில் ராமசாமி நாயக்கர் தானே படம் வெளியாச்சு, அதை யார் வெளியிட்டது? தயாரிச்சது யார்? இவ்வளவு தானே. அதையும் அப்படி அனுமதிச்சிங்க சொல்லுங்க. அதை போய் பேசிட்டு கொண்டு தம்பி நினைக்கிறாரு அவர் தான் ஜாதியை ஒழிச்சார் அப்படின்னு. எங்க முன்னோர்களை சாதியை வளர்த்தது யாரு? கடவுள்னு ஒருத்தர் எப்படி இருந்திருக்க முடியும்? மனுஷன் தோன்றி எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம் ஆச்சுக்கிறாங்க. எந்த மதத்தை சேர்ந்த கோயிலா இருந்தாலும் அது எப்ப கட்டினாங்கன்னா சில 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கோயிலுக்கு முன்னாடியே மனுஷன் தோன்றிட்டான். அப்போ மனுஷன் தான் இந்த கோயிலை கட்டி இருப்பான். அப்போ மனுஷன் தானே கடவுளை படைச்சிருக்க முடியும். கடவுளை எப்படி மனுஷனை படைச்சிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரூட்டுக்குள்ள போய் வந்தார். ஆனா ஐயா பெரியார் அவர்கள் வந்து வேற இடத்துல இருந்து வர்றாரு. எல்லாரும் கல்வி கற்றுக்கணும், எல்லாருக்கும் சமமான மரியாதை வேணும், எல்லா ஜாதிக்காரங்களும் ஈக்குவல். இல்ல அதெல்லாம் முடியாதுங்க, ஜாதியை தூக்கி போடுங்க, ஜாதியெல்லாம் தூக்கி போட முடியாது. ஏன்? இல்ல அது மரத்திலேயே சொல்லியிருக்குதுங்க. அப்படின்னா மரத்தை தூக்கி போடுங்க. ஐயோ மரத்தை எல்லாம் தூக்கி போட முடியாதுங்க. ஏன்? அது கடவுள் உருவாக்குனார். அப்படின்னா அந்த ஆளையை தூக்கி வீசியிருக்கிறார். அவன் இங்கிருந்து அங்க போயிட்டாரு. ஒரு மனிதன் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை. ஆணாக பிறந்தால் உயர்ந்தவன், பெண்ணாக பிறந்தால் தாழ்ந்தவன் கிடையாது. இதுக்கு என்ன தடையா இருக்குது? அதை பூரா தூக்கி போடு. குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த உயர்ந்தவன், குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த